அதுக்குதான் சிஎம் வரவங்கள சொல்லிட்டேன் சார், பேரையே சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும். நாளைக்கு சிஎம் வர்றவங்க எலெக்ஷன் நின்னா நான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டை காலி பண்ணுவேன். 656 கோடியோ இப்ப வரி போடுறாங்க. நான் மற்ற மதத்தை பத்தி பேசியிருக்கேனா? அங்க வரி போடுறாங்களா இல்லையான்னு ஒத்த பைசா கிடையாது. வேற இதுல ரொம்ப ஓவர் சார். 656 கோடினா ஏஎஸ்ஐக்கு அந்த அம்மா கொடுத்திருக்க பணமே 1279 கோடி. அதுல பாதி கோடியை இங்க நம்மகிட்ட வரியா எடுக்கிறான் சார். எப்ப வரியா எடுக்கிறான்னா இந்த வரி அவன் போடுறான். அது ரொம்ப தப்பு. அதனால விமோச்சனம் நம்மகிட்ட இவங்களை நம்பி இருக்கிறதுல நம்ம போராடுறதுல. ரெண்டாவது வயசானவங்களை இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் வர முடியும். ஆனா கோயிலை விட்டு நான் வெளியே போகணும்னு சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்து கேள்விப்பட்டேன். அண்ணாமலைன்னு சொன்னாங்க. நான் வந்தேன் அப்படின்னா நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது, பிஜேபி இல்ல, நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்றேன். நோ, அப்சல்யூட்லி. வந்தா நான் கோயிலை விட்டு வெளியே போவேன். கோயிலை விட்டு வெளியே போனா இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும். ஹெச்ஆர்என்சி ஆக்ட் நான் ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும். அப்ப அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கும். அதனால புல்லா அவரை நம்பிட முடியாது. ஆனா நல்ல கருத்து அவர் ஒத்து போறது மாதிரி வருது. மற்றவங்களும் சொல்லணும். மிஸ்டர் சீமான் சொல்லணும், மிஸ்டர் மேடம் ஹேமலதா அவங்க சொல்லணும், அன்புமணி சொல்லணும், மிஸ்டர் அன்புமணி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்க கோயில் சார். இது இளைஞர்கள் தண்ணி அடிச்சுட்டு புள்ள ட்ரக் அடிச்சுட்டு அலைகிறாருமா இளைஞர்கள். சார் போலீஸ் ஆபீசர் அந்த காலத்துல நாங்க வேலை பார்க்கும் போது சார் இடுப்பு எலும்பு நடுங்கும். சாரம் எல்லாம் விற்பிட்டு உயிரோட வாழ்வீங்களா? ட்ரக் எல்லாம் விற்பீங்களா? என் மாதிரி எத்தனை ஆபீசர் சார் எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. பச்சை பிள்ளை நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இளைஞர் எல்லாரும் உடனே ஒட்டுமொத்தம் எல்லாரும் சொல்றீங்களா? அதுல ஏடிஎம்கே இளைஞர், டிஎம்கே இளைஞர், ஜேஎம்கே இளைஞர், அப்புறம் கம்யூனிஸ்ட் இளைஞர் சொல்றீங்களா? நான் சொல்றது சார் கிட்டத்தட்ட எல்லாரும். உங்க மகன் சேஃப் கிடையாது சார். என்னுடைய பேரன் சேஃப் கிடையாது. 2 1 ட்ரக், 2வது சாராயம், 3வது என் மதத்திலே என் பேரை இருப்பான்னு என்ன சார் காருங்க. எல்லாம் யோசிச்சுக்கிடுங்க சார். ரொம்ப எல்லாம் இருக்கு சார். நான் பாலிடிக்ஸ் இல்ல, நீங்க உணர்ந்துக்கிடுங்க. வேற பாலி சார் பவர் அவங்ககிட்ட கொடுத்ததுனால அவங்களை அட்டாக் பண்றோம். பவர் அவங்ககிட்ட இல்ல நம்ம அட்டாக் பண்ணவே மாட்டோம்.